இராணுவ கட்டமைப்பை உயர்த்துறது, சாலை வசதிகளை மேம்படுத்துறது, நலத்திட்டங்களை அறிவிக்கிறது அப்படின்னு நம்மளுடைய நாடு நிறைய செலவு செஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ செலவு செய்யறதுக்கு நம்மளுடைய நாட்டுக்கு எப்படி வருமானம் வருது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கு 4 வழிகளில் வருமானம் வருது. முதல் வழி டாக்ஸ் ரெவன்யூ, அதாவது வரி வருமானம். இதுல 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரி. இன்னொன்று இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி. நேரடி வரியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு வருமானத்தை பொறுத்து மக்கள் கட்டக்கூடிய இன்கம் டாக்ஸ், அதே மாதிரி ஆண்டு வருமானத்தை பொறுத்து பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் கட்டக்கூடிய கார்ப்பரேட் டாக்ஸ், இதெல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வருமானம். அது மட்டும் இல்லாம இப்ப இன்டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அதாவது சின்ன சாக்லேட்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய கார் வாங்குறது வரைக்கும் நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டி, இது நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு வருமானம். அதுக்கப்புறமா இந்த கஸ்டம் டியூட்டி, அதாவது ஏதாவது ஒரு பொருளை இறக்குமதி செஞ்சாலோ அல்லது சில பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாலோ நம்மளுடைய நாட்டுக்கு வழங்கக்கூடிய கஸ்டம் டியூட்டி, இதுவுமே நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு வருமானம். அதுக்கப்புறமா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்காக வழங்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி, இதுவுமே வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வருமானம். இதெல்லாமே வந்து வரி மூலமா நம்மளுடைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். அதுக்கப்புறம் 2வது வழி வந்து நான் டாக்ஸ் ரெவன்யூ, அதாவது வரி இல்லா வருமானம். அப்படின்னா என்னன்றத சொல்றேன். நம்மளுடைய நாடு குறிப்பா அரசாங்கம் நடத்தக்கூடிய பப்ளிக் செக்டார்ஸ், பொதுத்துறை நிறுவனங்கள், அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம். உதாரணத்துக்கு இந்தியன் ரயில்வே, அதுக்கப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரியான வங்கிகள், இவைகள் எல்லாத்தையுமே நடத்துறதன் மூலமா நம்மளுடைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் நான் டாக்ஸ் ரெவன்யூல வரும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு லோன் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மூலமா இன்ட்ரெஸ்ட், வட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அதுவுமே வந்து நான் டாக்ஸ் ரெவன்யூல வந்து வரும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலோ அல்லது லைசன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும், ஒரு ஃபீஸாவோ இல்லைன்னா அதுக்கேற்ற ஒரு பில்லாவோ, அதையும் நம்மளுடைய நாட்டுக்கு கட்டுறோம். அதுவும் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு வருமானம் தான். கூடுதலா நம்ம ஏதாவது சாலை விதிகளை மீறுறது இல்லைன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து பிரேக் பண்றது, அப்ப நம்ம கட்டக்கூடிய ஃபைன், பெனால்டிஸ், இதெல்லாமே கூட நம்மளுடைய நாட்டுக்கு நான் டாக்ஸ் ரெவன்யூவா வந்து கிடைக்குது. ஸோ இப்படியும் நம்மளுடைய நாட்டுக்கு வருமானம் கிடைக்குது. 3வது வழி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்மளுடைய நாடு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நடத்துது அப்படின்னா அதை தனியாருக்கு விற்கும் போது நம்மளுடைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். உதாரணத்துக்கு ஏர் இந்தியா, அதை விற்றா நம்மளுடைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் அது வந்து வருமானத்தில் வந்து சேரும். அதுக்கப்புறம் 4வது எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி செய்கிறதன் மூலமாக நம்மளுடைய நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம். இதில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஏற்றுமதி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய நாடு வந்து விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யுது, சில வகை அரிசிகளை, மசாலா பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யுது. அதன் மூலமா நம்மளுடைய நாட்டுக்கு வருமானம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பார்மசியை பொறுத்த வரைக்கும், அதாவது மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுலையும் நம்மளுடைய இந்தியா வந்து முன்னணியில இருக்கு. எந்த அளவுக்குன்னா பார்மசி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இந்தியா தான் வந்து அழைக்கப்படுது. அந்த அளவுக்கு இந்தியாவிலிருந்து மருந்து பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது, குறிப்பா தடுப்பூசி, வேக்சின்ஸ். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நாடு ஐடி அண்டு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அதையுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இதுலையும் வந்து கிட்டத்தட்ட குளோபல் லீடராகவே நம்மளுடைய நாடு இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஐடி துறையில் நம்மளுடைய நாடு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வருது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய நாட்டுக்கு வருமானம் கிடைக்குது. அந்த வருமானத்தை வச்சு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இராணுவ கட்டமைப்புகளை மேம்படுத்துறது. உதாரணத்துக்கு இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த சேலரி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து இந்த சாலை வசதிகளை மேம்படுத்துறது, பாலம் கட்டுறது, அதே மாதிரி நமக்கு தேவையான நலத்திட்டங்கள் வழங்குறது. உதாரணத்துக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமா மாசம் அரிசி வழங்குறது. இப்படி நம்மளுடைய நாடு இவ்வளவு செலவுகளை நமக்காக செய்ய முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்தந்த வழிகளில் நம்மளுடைய நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் தான். ஸோ இப்படி தான் நம்மளுடைய நேஷனல் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகுது. இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அல்லது நான் ஏதாவது தவற விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். தேங்க்யூ.